தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர் ராகுல் காந்தி அமெரிக்க பயணம். நேற்றைய தினத்தில பார்த்தீங்கன்னா, அ அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர் அரசாங்கத்தில இருக்கக்கூடிய காங்கிரஸ்மென், செனட்டர்ஸ் அவங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்திருக்கிறாங்க. நடுவுல ராகுல் காந்தி கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ந்து அவர்களோடு உரையாற்றுகிறார். அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்றாரு. ஒரு சூப்பரான டிஸ்கஷன். அந்த புகைப்படம் எல்லாம் நேத்து சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. இந்த மாதிரி மோடியால செய்ய முடியுமா? அப்படிங்கிற மாரி ஒப்பீடெல்லாம் மக்கள் பண்றத பார்க்குறோம். இன்னொரு புறம் அமித்ஷா வந்து இன்றைக்கு ஒரு பதிலடி குடுத்திருக்கிறாரு ராகுல் காந்தி பேசினதுக்கு. ராகுல் காந்தி தொடர்ந்து பிரிவினைவாத சக்திகளோட இணைந்து நாட்ட கேவலப்படுத்துற மாரி தான் பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவங்கள எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதுல ஒரு பெண் ஒரு முக்கியமான ஒரு நபர். இந்த பெண் வந்து நம்ம இந்த போர் உக்ரைன் போர் இருக்கு இல்லையா? மன்னிக்கணும். பாலஸ்தீன் போர். பாலஸ்தீன் போர்ல பல தரப்பு வந்து அ நேரடியா ஹமாஸ்க்கு ஆதரவு கொடுக்கறதில்ல. ஏன்னா ஹமாஸை வந்து தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து உலக நாடுகளுடைய நேரேட்டிவ். அப்படி இருக்கும்போது ஹமாஸினுடைய அவங்களுடைய நோக்கம், உண்மையான நோக்கம் மக்கள் அங்க வந்து மக்கள் ஆதரவு பெற்ற அந்த ஹமாஸினுடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்ட சில செனட் மெம்பர்ஸும் இருக்காங்க. ம். அப்படியான ஒரு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு பெண் செனட் மெம்பர் அதுல வந்து இடம் பெற்றிருக்கிறாங்க. அதை குறிவைத்து தான் இவர் தாக்குறாரு. அதாவது ஆ. இவங்களோட அரசியல் என்ன அப்படின்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும், இவங்களுக்கு வந்து தான் சோத்துல யாரும் கை வச்சிடக்கூடாது. தன்னுடைய வருவாயில யாரும் கை வச்சிடக்கூடாது. எவன் எப்படி ம். செத்தாலும் பரவால்ல. எந்த நாடு உலகப் போரே வந்தாலும் பரவால்ல. நம்ம பாட்டுக்கு நம்ம வியாபாரத்த பார்த்துட்டு, நம்ம கஜானாவ நிரப்பிட்டு, நம்ம பாக்கெட்ல என்ன சுருட்ட முடியும்னு சுருட்டிட்டு உட்காந்துக்கலாம். இதுதான் இவங்களோட ம். வெளியுறவு கொள்கை. இத வெளிப்படையா சொல்றாங்க. அதாவது ம். உக்ரைனும் இவங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவன் 2 நாட்டுக்கும் போறான். 2 நாட்டு தலைவர்கள்ட்டயும் பேசுறாங்க. பேசிட்டு 2 நாட்டுட்டயும் வியாபாரத்த முடிச்சுட்டு வந்துடுறாங்க. கேட்டா ம். நாங்க 2 பேருக்கும் நல்ல புள்ள மாரி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிரணும் அப்படிங்கிற மாரி 2 பேருக்கும் நல்ல புள்ளையா நடந்துட்டு போயிரணும் அப்படின்னு. எவன் மேல தப்பு, எவன் மேல சரி, நீ பண்றது சரியில்ல. இவ்வளவு மக்கள் சாவுறாங்க. நீங்க போர நிறுத்தணும். அந்த எளிய மக்கள வந்து சாகடிக்கிறத முதல்ல நிறுத்தணும். பொருளாதார ம். தடைய நீக்கணும். இதனால பல குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரியான எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. எந்த நிபந்தனைகளும் கிடையாது. ம். எங்களுடைய அதானி, அம்பானியினுடைய நிறுவனத்துக்கு செய்து கொண்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்தை, இந்த வியாபாரங்களை தங்கு தடையின்றி நடத்தணும். இதுதான் இவங்களுடைய நிபந்தனை. அந்த ஒண்ணு தான். இதுதான் இதுக்காகத்தான் அவர் ஊர் ஊரா சுத்துறாரு. அதே போல தான் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா இதுவரைக்கும் அவரு எந்த கருத்தும் சொல்லல. இஸ்ரேலோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறாங்க. பல அ உளவு உளவு இதுக்காக அவங்கட்ட வியாபார அ ஒப்பந்தங்கள் இருக்கு. பெகாசஸ் அ ந வாங்குறாங்க. அந்த மாரி பல விஷயங்கள். பெட்ரோலிய பொருட்கள் வாங்குறாங்க. அதுக்காக வந்து இஸ்ரேலோடு இன்னும் நண்பனாக இருக்கிறாங்க. இஸ்ரேல் செய்கிற ம். தவறை அ அமெரிக்காவினுடைய மையப்பகுதியில் மக்கள் அவ்வளவு திரட்சியாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடி இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கமிட்டு தொடர்ந்து போராடிக் கொண்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்தியாவில் இருக்கிற பிரதமர் அதை துறந்து இதுவரைக்கும் ஒரு வாய் திறந்து இஸ்ரேலை கண்டிக்கவில்லை. நீங்க வந்து நடத்துகிற போர் வந்து தவறு. அந்த மக்கள் உரிமைக்காக போராடுகிறார்கள். ஒரு நாளும் சொன்னதில்ல. இவரு தான் ம். வந்து தீவிரவாத குழுக்களோடு ராகுல் காந்தி பேசுகிறார் அப்படின்னு. எங்களுக்கு கூட தான் நாங்க கூட தான் காஷ்மீருக்கு ஆதரவா பேசுறோம். அதனால எங்க கூட ராகுல் காந்தி வந்து பேச மாட்டாராம். இது ம். வந்து ஒரு யார் வேணா இருந்தா கூட இருப்பாங்க. அந்த கூட்டத்துல ராகுல் காந்தி என்ன போய் பேசுறாருங்கிறது தான் முக்கியம். உங்க பிரச்சனை என்னன்னா, ராகுல் காந்தி அங்க போய் மோடியை பத்தி பேசுகிறார். ம். மோடி மோடிய கிளி கிளின்னு கிழிக்கிறாரு. அதுதான் உங்க பிரச்சனை. இல்லன்னா அவர் போய் நீங்க காஃபி சாப்பிட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? புளோரிடாவுல மழை வந்துச்சான்னு பேசினா உங்களுக்கு பிரச்சனையா? அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மோடியின் ம். முகத்திரை கிழிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் பல மாகாணங்கள்ல போய் பேசி, மோடியினுடைய இந்த ஒரு நாசகார முகத்தை, இந்த இப்படி பெரிய உலகிலேயே பெரிய பிரதமர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இதுவரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த ஒருவரை பற்றிய உண்மை முகத்தை, அவருடைய முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை. அதனால வந்து தீவிரவாத கும்பலோடு துணை நிற்கிறார். இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் யார் தீவிரவாத கும்பலோடு துணை நிற்கிறாங்க? இது பங்களாதேஷ்ல என்ன நடந்துட்டு இருக்கு?
அதுல நீங்க அதுல வந்து இந்திய அரசுக்கு பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. ம். அதுல உங்களால பதில் சொல்ல முடியுமா? நேபாளத்துல நேபாள மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. தீவிரவாத கும்பலோடு சேர்ந்து நேபாள ஆட்சியை கவிழ்க்க இந்தியா வந்து சதித்திட்டம் தீட்டுதுன்னு சொல்றாங்க. அதேபோல நீங்க வந்து இலங்கையில பல ஆண்டுகளா அங்க இருக்கிற பல அ எ எ தீவிரவாத குழுக்களை வந்து இலங்கை அரசுக்கு எதிராக திருப்ப முடியுமான்னு நீங்க வேலை பார்த்துருக்கிறீங்க. அதற்கு பதிலாகத்தான் இன்றைக்கு அவங்க உங்களுக்கு இணங்கி போறாங்க. பல ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறாங்க. இந்த மாரி நம்மை சுற்றி இருக்கிற பல நாடுகளினுடைய தீவிரவாத அமைப்புகளோடு இந்திய அரசுக்கு தொடர்பு இருக்கு. அவங்க சில நலன்களுக்காக அதை செய்றாங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்ட அந்த நாட்டு மக்கள் வைக்கிறாங்க. அதற்கெல்லாம் வந்து மோடி அரசு பதில் சொல்வாரா? சீனா சீனாவினுடைய ஊடுருவல் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ராணுவ ரீதியாக இருக்கு. அது ம். எதற்காவது பதில் சொல்லியிருக்காங்களா? இதுவரைக்கும் இப்ப கூட வந்து பங்களாதேஷ் பிரச்சனையில ராகுல் காந்தி நாம எவ்வளவு விமர்சனம் வைக்கிறோம். ஆனா ராகுல் காந்தி விமர்சனம் வைக்கல. ஏன்னு ம். வந்து நீங்க வந்து சரியா கண்காணிக்கல. அத சீக்கிரம் சரி பண்ணுங்க. அரசோடு நாங்கள் துணையாக நிற்கிறோம் இந்த விஷயத்துல. நீங்க சீக்கிரம் அவங்க வந்து இயல்பு நிலை திரும்புவதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல ராகுல் காந்தி பேசிய பேச்சு. ம். அப்படி ஒண்ணும் வெளிநாட்டுல போய் நம்முடைய ரகசியத்தை சொல்றது, அ இந்திய அரசினுடைய டிக்னிட்டிய அங்க போய் வந்து அ ம இது பண்றது, அந்த மாதிரியான வேலைய வந்து ராகுல் காந்தி செய்யல. ராகுல் ம். காந்தி இங்க இங்க எந்த மாதிரியான ஆட்சியை மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். மோடி கும்பல் வந்து என்ன மாதிரி மக்களை வந்து துண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி, அ இந்து, முஸ்லீம் என்கிற பிரச்சனைய வந்து உண்டு பண்ணி, தொடர்ந்து மக்களை வந்து மோதல் போக்கோடு ஆட்சி நடத்துவது. இது மாதிரி பல பிரச்சனைகள அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு. எல்லாருக்கும் இங்க ஆட்சி நடத்தல. ஒரு சிலருக்காக ஆட்சி நடத்தப்படுகிறது. அது போன்ற ம். பல விஷயங்கள வந்து அவர் வந்து அம்பலப்படுத்துறார். அதுதான் மோடி அரசுக்கு பிரச்சனை. அதுதான் மோடி கும்பலுக்கு பிரச்சனை. அதனால ராகுல் காந்தி மீது சேற்றை வாரி வீசுறாங்க. இப்ப அவர் மேல குற்றம் சாட்டுவதற்கு வேற எந்த பாயிண்ட்டும் இவங்களுக்கு இல்லாம இருக்கு. அதான் பிரச்சனை. எந்த பக்கம் போனாலும் சிக்ஸர் அடிக்கிற மாரி, எந்த பக்கம் போனாலும் கோலுக்கு திருப்புற மாதிரி ராகுல் காந்தியினுடைய முயற்சிகள், அவருடைய வாதங்கள், தொடர்ந்து அவரு நேரேட்டிவ அவரு செட் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. அந்த நேரேட்டிவ்க்கு பதில் சொல்ல முடியாம, இது போன்ற கருத்துக்களை இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா இன்றைக்கு வந்து பெட்ரோல் விலை கடந்த 1 வாரமா வந்து கடுமையான வீழ்ச்சி உலக சந்தையில ஏற்பட்டு பெட்ரோலிய பொருட்களுடைய விலை. ஆனால் இவங்க வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது ரூ. 65 என் நினைவு சரியா இருந்தா ரூ. 64 ரூ. 65 பெட்ரோல் விலை இருந்துச்சு. அப்போ வந்து இப்ப இதைத்தான் மேக்ஸிமம் ₹70 வரைக்கும் போச்சு நெனைக்கிறேன். ஆமா. அதுதான் வந்து முக்கிய பிரச்சனையா மோடி பேசினாரு. பெட்ரோல் விலைய பார்த்தீங்களா? ஆ தங்கம் விலைய விட அதிகமா போயிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய சென்செக்ஸ் புள்ளிகளை விட பெட்ரோலிய புள்ளிகளினுடைய விலை உயர்வு வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள தான் வந்து மெயின் கேம்பெயின்ல மிக முக்கியமான ஒன்றாக அத கொண்டு போனாங்க. எரிபொருள் விலைய வந்து முக்கியமா கொண்டு போனாங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு இன்றைக்கு? இன்றைக்கு 10 ஆண்டுகள்ல இரட்டிப்பாக அந்த விலைகள் மாறி இருக்கு. அவங்க கூட ரூ. 1 ரூ. 2 கூட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பெட்ரோல் விலை ரூ. 100க்கு மேல. இப்போ ம். தேர்தலை ஒட்டி அந்த 100க்கு கீழ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த வி இந்த விலை வீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 10 வரைக்கும் குறைக்க முடியும் அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. அதாவது எவ்வளவு லாபம் வச்சாலும் கூட நீங்க ரூ. 10 குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விலையை டீசலுக்கு ஒரு ரூ. 5 ரூ. 6 குறைத்தால், ஒட்டுமொத்தமா விலைவாசியே வந்து குறையும். ம கத் க லோடு கொண்டு போற கத்திரிக்காய், வெங்காயம் அப்படின்னு எல்லா இந்த விவசாய பொருட்களுடைய விலையும் மக்களுக்கு எளிதா குறையும். அவங்களுடைய லாபமும் விவசாயிகளுடைய லாபமும் அதிகரிக்கும். ஒரு ரூ. 5 ரூ. 6 குறைக்கிறதுனால. ஏன் குறைக்கல? ம். ஏன் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி குடுக்குறவங்க தானே நீங்க. ஏன் வந்து ரூ. 10 குறைக்கணும். ஒரு ரூ. 5 குறைக்கலாமே. ரூ. 5 ம். குறைச்சதே பெரிய பெரிய ஒரு லாபத்தை வந்து எளிய மக்களுக்கு டெய்லி அன்றாடம் வேலைக்கு போறவங்க ரூ. 100 ரூ. 200 பைக்ல பெட்ரோல் போட்டு போறவங்க தான் அன்னைக்கு வந்து அதிகம். எல்லார் வீட்லயும் பைக் இருக்கு. எல்லார் வீட்லயும் 1, 2 பைக் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு நீங்க நேரடியா தினமும் காலையில ரூ. 20 குடுக்குறீங்க. ரூ. 10 குறைச்சீங்கன்னா 2 பைக் எடுத்துட்டு போறாங்கன்னா, தினமும் வந்து ரூ. 20 அவங்களுக்கு குடுக்குறீங்க. இது எவ்வளவு ம். பெரிய மிச்சம் இது. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல்ல. ஏன் உங்களால செய்ய முடியல? இதையெல்லாம் செய்யாமல் மீண்டும், மீண்டும் வந்து பஞ்சாப் இதெல்லாம் இதெல்லாம் பேசுறாங்க. பஞ்சாப் வந்து அடிச்சு நொறுக்குனாங்க. ம். இந்திரா காந்தி போய் அங்க வந்து கலவரம் ஏற்படுத்துனாங்க.
அதெல்லாம் இப்ப பேசுறாங்க. இன்றைக்கு மக்கள் பிரச்சனை என்ன? என்றைக்கோ நடந்த கலவரங்களை பேசி அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. இங்க வந்து இந்த ஈழத்தமிழருக்கு எதிரா ராஜீவ்காந்தி செயல்பட்டாரு. இங்க வந்து கொலை செய்யப்பட்டாரு. இந்த கதையெல்லாமா பேசிட்டு இருக்கிறது? இதனால மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? அவரு ம். காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்டது. பல முறையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிய நாங்க வந்து 2009ல எங்களை போன்ற அமைப்புகள், அ பெரியாரிய அமைப்புகள் எல்லோரும் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிப்போம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேம்பெயின் பண்ணோமே! அதெல்லாம் நடந்திருக்குல்ல. ம். யாரும் வந்து இங்க வந்து எந்த தவறையும் சரின்னு சொல்லல. எல்லோரும் புனிதர்கள்ன்னு இங்க யாரும் பேசல. காங்கிரஸ் கட்சி தவறு செய்யலன்னுலாம் இங்க நம்ம பேசல. ஆனால் பழைய கதையை பேசிக் கொண்டிருப்பதுல ஒண்ணும் அர்த்தம் இல்ல. இன்றைக்கு மக்களுக்கு என்ன தேவை? அதை வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சியாக சரியாக முன்னெடுக்கிறது. அதற்கு நீங்க நியாயமா பதில் சொல்லணும்னா, அவர்கள் சொல்லுகிற கோரிக்கையை நிறைவேற்றணும். அல்லது புதிய புதிய திட்டங்களை நீங்க அறிவிக்கணும். மக்கள் சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து, மக்களுக்கு தேவையான திட்டங்களை நீங்க வந்து முந்திக் கொண்டு அறிவிக்கணும். அப்பதான் மக்கள் காங்கிரஸை கைவிட்டு பிஜேபிக்கு ஆதரிக்கிற ஒரு நிலைக்கு வருவாங்க. அத விட்டுட்டு அவங்க வந்து மீண்டும் இந்த பழைய பஞ்சாங்கத்தை பாடுறது, பஞ்சாப்ல கலவரம் செஞ்சாங்க. இந்திரா காந்தி என்ன செஞ்சாரு? நேரு வந்து என்ன செஞ்சாரு தெரியுமா? இந்த கதைகள தான் வந்து திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பேசுறதுக்கு வேற எதுவும் கதை இல்ல. அப்படிங்கிறத இன்றைக்கு மிக தெளிவா இந்த வெளிநாட்டு பயணம், இவருடைய ராகுல் காந்தியுடைய வெளிநாட்டு பயணம் வந்து இவங்களால அங்க பேசுற பேச்சுக்களுக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில பிஜேபியினுடைய ஒவ்வொருவரும் உளறிக் கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். இப்போ வெளிநாடுகள்ல வச்சு மோடி அவர்கள் எத்தனையோ முறை நேருவ பத்தி, எதிர்க்கட்சிகள பத்தி பலமுறை இழிவா பேசியிருக்கிறாரு. அப்பல்லாம் பயங்கரமான கண்டனங்கள். ஏன்னா, ஒரு அரசுமுறை பயணமா போய் ஒரு பிரதமரே இப்படி பேசுறாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துச்சு. ப பல நாடுகளுக்கு மோடி போறப்ப, அங்க கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாமே வந்து பாஜகவினரால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் அப்படிங்கிற விமர்சனமும் வந்துச்சு. ஆனா ராகுல் காந்திக்கு அந்த மாதிரி இல்ல. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. மோடி போற இடத்துலலாம் அவர் மட்டும் தான் பேசுவாரு. அவர் பேசுறத மட்டும் தான் போடுவாங்க. கேள்வி கேட்கிறதோ, மற்ற விஷயங்கள்லாம் எதுவும் வராது. ஆனா ராகுல் போறப்ப, அந்த கலந்துரையாடல் இந்த மாரி விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணப்படுது. இதுதான் உண்மையான லீடருக்கும், கட்டமைக்கப்பட்ட ஒரு லீடருக்கும் உள்ள வித்தியாசம்னு இப்போ சமூக வலைதளங்கள்ல மக்கள் வந்து கொண்டாடுறத பார்க்க முடியுது. இந்த கருத்த எப்படி பார்க்குறீங்க? சும்மா டிபேட் நடக்குது. அதுல வந்து கடுமையான கேள்விகள் ராகுல் காந்தி மேல வைக்கப்படுது. அதற்கு பதில் சொல்றாரு. ஆனால் இப்படியான எந்த நிகழ்ச்சியும் வந்து நீங்க மோடி பயணத்துல பார்த்ததே கிடையாது. மோடி வந்து நம்ம ஊர்ல இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அந்த மாரி கேள்வி வந்து முன்னாடி அவரு முதல்வராக இருந்த காலத்துல கேள்வி கேட்டா உடனடியாக சிறைப்படுத்தப்படுவாங்க, அச்சுறுத்தப்படுவாங்க, வீடு புகுந்து தாக்கப்படுவாங்க. இந்த மாதிரி நிலைமைகள் குஜராத்ல இருந்துச்சு. ஆனால் அதற்கு மாறாக வந்து ராகுல் காந்தி ஒரு ஒரு ஜென்யூனா அது எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் பண்றாரு. எப்பவுமே வந்து நீங்க திரும்ப திரும்ப ராகுல் காந்தியினுடைய உரைய கேட்டு பாருங்க. அவர் ம். தனக்காக, தன்னுடைய கட்சிக்காக, அப்படி ஒரு நலனுக்காக அவர் பேசல. அவருடைய பதில்கள் எல்லாமே வந்து நாட்டினுடைய நலன் சார்ந்து, ம். மக்கள் நலன் சார்ந்து தான் இருக்கு. அதுதான் வந்து அவரு அ சில குறைபாடுகள் அவர் பதில்ல இருந்தா கூட அதெல்லாம் பெரிய பிரச்சனையா பேசப்படாது. ஏன்னா, அவர் மக்கள் சார்ந்து தான் பேசிட்டு இருக்கிறார். இப்ப அதுல வந்து அவர சிக்க வைக்கிறதுக்கான இன்றைக்கு எல்லாம் பிஜேபி ஊடகங்கள்லாம் போடுது. ராகுல் காந்தி சிக்கிக் கொண்டார். ராகுல் காந்தி கேள்வி கணையால் துளைத்தெடுக்கப்பட்டார். அப்படிலாம் போடுறாங்க. பதிலையும் சேர்த்து போடணும். பதிலையும் சேர்த்து போட்டா தான் அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியும். எந்த ம். கேள்விகளையும் அவர பாதிக்கிறது இல்ல. நீங்க நீங்க பாதிக்கிறதா நினைக்கிறதெல்லாம் பழைய கதை. எல்லாமே நீங்க நீங்க சொன்ன மாரி நேருவ பத்தி பேசுறது, இந்திரா காந்திய பத்தி பேசுறது, ராஜீவ் காந்திய பத்தி பேசுறது, இப்படித்தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க 1950ல காங்கிரஸ் என்ன தப்பு செஞ்சது தெரியுமா? 70ல என்ன தப்பு செஞ்சது தெரியுமா? 77ல என்ன நடந்துச்சு தெரியுமா? இத தான் பேச முடியுதே தவிர, கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க வந்து யாரை குற்றம் சாட்டுறீங்க? நீங்க தானே ஆட்சியில இருக்கிறீங்க. சோனியா காந்தி ஊழல் செஞ்சவங்கன்னா தூக்கி உள்ள போடுங்க. ம். காங்கிரஸ் கட்சினாலே ஊழல் கட்சி. அப்டின்னா, போட்டு எடுத்து ஒரு 10 பேர உள்ள போட்டு அ 10 ஆண்டுகளுக்குள்ள நீங்க வந்து இன்னைக்கு தண்டனையா அறிவிச்சிருக்கலாமே. ஏன் அறிவிக்கல? ம். அப்டிங்கிற கேள்வி தான் வந்து மக்களுக்கு ரொம்ப இயல்பா இதெல்லாம் புரியுது. அதனால பிஜேபியினுடைய பொய் பிரச்சாரங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆன மாதிரி இப்போது ஒர்க் அவுட் ஆகல. அவர்கள் சொல்லுகிற எந்த பொய்யும் ஒர்க் அவுட் ஆகல. ராகுல் காந்தியினுடைய அந்த உண்மையான பேச்சுக்கள் மிக விரிவாக பரந்துபட்ட அளவுல மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உண்மையான நிலவரம். இது வந்து நான் ஒரு
பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கான ஒரு அடித்தளமாக அமையும். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.